நூற்றாண்டில் ஒரு 70 ஆண்டுகால வரலாற்றில் இந்த சம்பவம் தான் இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறது என்றுதான் உலகத்தில் பெரும்பான்மையான செய்திகளை நாம் நேற்று நடந்த ஆபரேஷன் மூலமாக கிடைத்த தகவலின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன ஆபரேஷன்? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஈரான் தன்னை உலகிற்கு மெய்ப்பித்து உலகில் பெரிய இன்டெலிஜென்ஸ் நாங்கள் தான், அதாவது உளவு அமைப்புகளில் மொசாத்தை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு 1.5 ஆண்டுகளாக மிக கடுமையான முன்னெடுப்புகளை நடத்தி 1000 பக்கங்களுக்கு மேல் டாக்குமெண்ட்ஸ், வீடியோ பதிவுகள் மற்றும் ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கும் செய்தியாக மட்டுமல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரும் குழப்பத்தில் யூரோப்பிய நாடுகளையும் மாற்றியிருக்கிறது. நேற்று நான் பேசிய செய்தியின் தொடக்கம் என்ன? இந்த புதையல் என்றுதான் அதற்கு சொல்லுகிறார்கள், த ட்ரெஷர் ட்ரோவ். இது ஒரு பெரிய புதையலாகத்தான் ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஈரான் கிடைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலை பற்றிய தகவல் புதையல்களின் மூலமாக பலவேறு ரகசியங்களை ஈரான் வெளிப்படுத்துமா என்ற கேள்வியும் சர்வதேச வீடியோக்களின் மூலம் செய்திகள் தலைப்பாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. உண்மையிலேயே யூத வரலாற்றில் இது போன்ற ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை உலகத்தில் யாரும் எடுத்ததல்ல. அந்த அளவிற்கு நாங்கள் கவனமாக பொறுமையாக ஒவ்வொரு முயற்சியும் செய்து வெற்றி பெற்று உலகத்திற்கு நாங்கள் யார் என்று அடையாளம் எங்களை காட்ட இந்த சம்பவம் முனைந்ததாக ஈரான் புகழாரம் சொல்கிறது. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ், ஈரானுடைய செய்தி, ஈரானுடைய நுணுக்கம், ஈரானுடைய இராணுவ வல்லமையை இஸ்ரேலுடைய இந்த ஆவணப்படுத்தப்பட்ட ஃபோட்டோஸ்கள், டாக்குமெண்ட்ஸ் மற்றும் வீடியோக்கள் மூலமாக இரகசிய செய்திகள் அனைத்தும் அவர்களின் பாதையில் களவாடப்பட்டிருக்கிறது. ஈரானின் பாதையில் அது நாங்கள் தெளிவாக அவர்கள் செய்த கள்ளத்தனத்தை, மோசடியை உலகிற்கு வில்லிங்னஸ் ஆஃப் காட் கொண்டு வெளிப்பட போகிறோம் என்றும் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமாக என்னவென்றால், இஸ்மாயில் ஹத்தீப் என்று சொல்லக்கூடிய அவர் இத்தகவலை ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் இஸ்மாயில் ஹத்தீப் ஈரானுடைய இராணுவ செயற்பாட்டை ஸ்ட்ரென்தன் செய்யும். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு புதையல் கிடைச்சிருக்கு, அவ்வளவு வலிமையான செய்திகள் கிடைச்சிருக்கு. அதில் என்ன சொல்கிறார் இஸ்மாயில் ஹத்தீப் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய கள்ளத்தனங்களின் வெளிப்பாடாக அவர்கள் முதலில் செய்த அணு ஆயுத திட்டங்கள், அணு உலைகள், ஸ்டாக் பைல்ஸ், அதாவது நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ், குவித்து வைத்திருக்கிற ஏராளமான ஆயுத குவியல்கள், இன்னும் இரகசிய திட்டங்கள், வடிவமைக்கப்பட்ட மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, இன்னும் பல பிளான்கள், ஐடிஎஃப்ஐ பற்றி எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் ஈரான் மட்டுமல்ல, யூரோப் நாடுகளை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் இவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ மொத்தமாக வாரி கொண்டு வந்துட்டாங்க. சைட்டு இருக்கக்கூடிய இடம், இவர்கள் எடுத்த திட்டம் எல்லாவற்றையும் அவங்க வாரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இது எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் பின்னால் தான் நமக்கு தெரியும். அடுத்து இது எங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவத்தை வலிமைப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹத்தீப், இறைவன் நாடினால் இது விரைவில் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக சர்வதேச அளவில் ஈரானுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸினுடைய ரகசியம், அவர்கள் எப்படியெல்லாம் ஊடுருகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உலகத்தில் சின்பெட்டை விட மொசாத்தை விட ஒரு வலிமையான அமைப்பு. டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸில் சின்பெட், இன்டர்நேஷ்னல் லெவலில் மொசாத், அதையும் தாண்டி ஈரானுடைய உளவு அமைப்பு இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பாளர்கள் பெரும் நுணுக்கமான யூத ராஜ்யத்திற்குள் சென்று அவர்களுடைய புதைகுழிக்குள்
புதைத்து வைத்திருக்கிற ரகசிய துருப்புச்சீட்டுகளை, ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை அப்படியே தலை சுட்ட வைத்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த வலிமையான இன்டெலிஜென்ஸ் நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம் என்பதாகவும் கூட ஈரான் சொல்லியிருக்கிறது. இந்த ஃபைலில் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி வந்திருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஓமனுடைய மீடியேட்டர் மூலமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது அமெரிக்காவுடைய பேச்சை உருக்குலைய செய்வதற்கு எத்தனையோ திடுக்கிடுத்தனங்களை செய்த இஸ்ரேல் என்பதையும், இதை அறிந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மிக முக்கியமான ஒரு ஆண்டனிஸ் நினைக்கிறேன், அவரை மாற்றி அவருக்கு பதிலாக அந்த இடத்துல மார்க்கோ ரூபியோவை நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக மாற்றியதையும், இந்த நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கள்ளத்தனமாக யூத இராணுவத்தோடு இஸ்ரேலோடு க்ளோஸ் அப் டையப் போய்ச்சதை அறிந்து கொண்டு உடனடியாக அந்த இடத்துல டிஃபென்ஸ் செக்ரட்டரியை, தேசிய பாதுகாப்புத்துறை செயலரை மாற்றிவிட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை அந்த பணிக்கு அழுத்திய போதே ஏதோ ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க அரசியலும் பெரும் புயலை கிளப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரான்ஸ், இத்தாலி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா நாடுகளிலும் இது ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தும் என்றால் அதில் எந்த சந்தேகமும் இருப்பதாக நாங்கள் யூகிக்க முடியவில்லை. இன்னொரு விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த ஃபைலில் இஸ்ரேலுடைய இன்டர் இஸ்ரேல் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ், மிலிட்ரி, இன்ஃப்ரா அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய செயல் திட்டம், வடிவமைப்பு, இராணுவ ரகசியங்கள், வருங்கால திட்டங்கள், இந்நாள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மிக தெளிவாக நுண்ணியமாக அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இதன் மூலம் எங்களின் தெளிவாக ஆபரேஷன் தயார். we will take next step what we do. we have to decide. நாங்கள் அடுத்த கட்டமான நடவடிக்கைகளுக்கு தயாராகியும் அடுத்து என்ன செய்வது என்பதை முடிவெடுக்கப் போகிறோம். we will decide in everything. determine செஞ்சு அதற்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் என்பதையும் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒருவேளை எல்லா முடிவுகளும் எடுத்திருக்கலாம், சில திட்டங்களை வகுத்திருக்கலாம், இதையெல்லாம் வெளியே வராது. என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் நமக்கு தெரியும் பத்திரிகையாளர்களாக தவிர, மற்றபடி நமக்கு ஒன்றும் ரகசியங்கள் தெரியாது. ஆக இதன் மூலம் எங்களின் தெளிவான ஆபரேஷனுக்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம். இஸ்ரேல் டையப் வித் யூரோப்பா, அமெரிக்கா என தகவல்கள் உலகிற்கு வெளியாகி இருக்கிறது. இதை இன்ஃபில்ட்ரேட் வடிவமைத்த நிச்சயமாக நாங்கள் உண்மையை உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். அப்படி என்றால் இந்த கள்ளத்தனத்தில் இந்த ஸ்டாக் பைல்ஸ், பேராயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ், குவியல்கள் அல்லது அதற்கு தளவாடங்கள், இரகசிய திட்டங்கள் ஆவணப்படுத்தப்பட்டதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? வெளியே வந்துருமா இல்லையா? ஆகவே ஜூன் 7ஆம் தேதி ஈரான் என்ன சொன்னது என்று சொன்னால், இந்த ஒப்சைன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸின் மூலம் இந்த கவர்ட் என்ற செய்தியும் நாம் மறுபடியும் பதில் சொல்கிறோம். இதில் இஸ்ரேல் இராணுவம் அவசர கதியில் 2 இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். இட் இஸ் மைட் டு பி த ஸ்பெகுலேஷன். இஸ்ரேல் IRIB, ஈரானினுடைய செய்தி ஏஜென்சி, ஈரான் அந்த தொடர்புகளை IRIBயின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, வீடியோக்களை மேபி த ஸ்பெகுலேஷன் ஆஃப் திஸ் ரோல். 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 26 வயதுடைய 2 பேர். இது ஒருவேளை இருக்கலாம், இல்லது வேறு ரூபமாக இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு கிடைத்திருக்கலாம் என்பதுதான் உண்மையான தகவல். இது ஒரு பெரும் ராஜ்ய மட்டத்திலான இஸ்ரேல் அதிகாரிகள் மட்டும்தான் இதை செய்ய முடியுமே தவிர, இவ்வளவு பெரிய புதைக்குழிகளில் இருக்கக்கூடிய ஆவணப்படுத்தப்பட்டுள்ள, வடிவமைக்கப்பட்டுள்ள, ஈரான்
ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய இராணுவ செயல்பாடு, திட்டங்கள், வடிவமைப்புகள், ஃபோட்டோக்கள், நியூக்ளியர் வெப்சைட், நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது மேலே அணு அட்டாமிக் நியூக்ளியர் ஸ்டாக் ஃபைல்ஸ், குவிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குவியல்கள், வெப்பன்ஸு, எல்லாவற்றையும் இவர்களுக்கான தொடர்பு என்ன, யூரோப் நாடுகளோடு தொடர்பு, அமெரிக்காவோடு தொடர்பு, யாரோடெல்லாம் தொடர்பு, எந்த செய்தி, எல்லாவற்றையும் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ இது வரும்போது உலக அரசியல் பெரும் ஆட்டமாகும். இந்த நிகழ்ச்சியில் ஒன்று எங்களுக்கு சொல்ல முடியும், தொடர் தோல்வியும் அவமானத்தையும் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். இனி அமெரிக்கா எந்த முகத்தை வைத்து மேக்சிமம் ப்ரெஷரை அப்ளை பண்ணுவாங்க தோழர்களே? இந்த கேள்விதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நட்புறவாளர்களான சவுதி அரேபியாவுக்கு முன்னாலும், ஜோர்டானுக்கு முன்னாலும், துருக்கிக்கு முன்னாலும், இஸ்தான்புல், அதுக்கடுத்து கத்தர், எகிப்து, எல்லாவற்றுக்கும் கேள்வி எழும். அவனை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு நீ யார்? பைபிளில் வர்ற வசனம்தான். கண்ணாடிக்குள்ளிருந்து கல்லறிந்து கொண்டிருந்தாய் இவ்வளவு காலம், உன் கள்ளத்திட்டம் வெளியே வந்து விட்டது என்று கேட்பதற்கு அதிக காலம் செல்லாது. ஆக இஸ்ரேல் இனி என்ன செய்ய போகிறது? இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, 48 மணி நேரம் ஆகிவிட்டது, மௌனமாக இருக்கிறார்கள். ஒன்று, இது குறித்து அவர்கள் செய்தி வெளியிட வேண்டும், பொய் என்று சொல்ல வேண்டும், சொல்லவில்லை. இல்லது மறுக்க வேண்டும், அதையும் சொல்லவில்லை. இல்லது ஒப்புக்கொள்ள வேண்டும், கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி, அவருடைய குற்றத்தை, பாவ மன்னிப்பை மறுபடியும் சொல்கிறேன், பைபிளில் வரும்போது ஆண்டவருக்கு முன்னால் பிரகடனம் செய்ய வேண்டும், அதையும் சொல்ல மறுக்கிறார்கள். இனி மேக்சிமம் ப்ரெஷர், மினிமம் ப்ரெஷர், மிடில் ப்ரெஷர், எதுவுமே நத்திங் வில் ஹேப்பன், ஒன்றும் நடக்காது. இப்போ ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ், ஈரானுடைய சுப்ரீம் தலைவர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய சபாநாயகர், ஈரானுடைய இஸ்மாயில் பஹாயி, ஈரானுடைய இராணுவ செயலாளர் ஹுசைன் சாலமி, இவர்களுடைய கருத்துக்கள் தான் இனி வலிமையாக இருக்கும். ஈரான் தற்போது நெருக்கடிகளுக்குள் உள்ளாகாமல் பல தேசங்களை நெருக்கடிக்கு அவர்கள் ஆழ்த்தப் போகிறார்களா? இன்டெலிஜென்ஸ் அமைச்சர் ஹத்தீபுடைய, இஸ்மாயில் ஹத்தீபுடைய செய்தி அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் விரைவில் வெளிக்கொணரப் போகிறோம். அப்படி என்றால் அவர்கள் களவாடப்பட்ட, இஸ்ரேலின் பாதையில் திருடப்பட்ட, களவாடப்பட்ட இந்த செய்திகளை அவர்கள் உலகிற்கு சொல்வதற்கு முன்பு தாங்கள் முழுமையாக படித்திருக்க வேண்டும். அது இரகசிய கோட்வேடாகலாம் இருக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் அதற்கான ஆட்களை தயார் செய்து அதை படித்து அதனுடைய உண்மையான விவகாரங்களை சாத்தப்பட்ட, கதவடைப்பு செய்யப்பட்ட ரூம்களுக்குள், அதாவது அறைகளுக்குள் டிஸ்கஸ் பண்ணி தான் அது இந்த செய்தியை ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சிகளுக்கு, அதாவது சர்வதேச நியூஸ் ஏஜென்சிகளுக்கு அது வழங்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள, IRIBயின் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் சொல்லிக்கொள்கிறோம். சர்வதேச அரங்கத்தில் உக்ரைனுடைய போர் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம், அது 41 ஏவியேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ் அளித்தது. இன்றைக்கு கஸாவினுடைய போரில் பின்னடைவை சந்தித்து வரும் இஸ்ரேல், கிடியன் சார்ட்டின் மூலம் அவர்கள் கல்லை வீசப்படுகிறார்கள். டேவிட்டின் கல்லை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார் அபு உபைதா. தற்போது ஹெஸ்புல்லா, ஹவுதிகளின் தாக்குதலையும் பொருளாதார நெருக்கடியும் சந்தித்திருக்கும் இஸ்ரேல், அமெரிக்காவையும் ஈரானுடைய பேச்சுவார்த்தையும் ஆட்டம் காண செய்ய திட்டம் போட்டு கடைசியில் விரிக்கப்பட்ட வலையில் அவர்களே புதைக்குழியில் சிக்கியிருக்கிறார்கள். இன்னும் பல அரசியல் பூகம்பங்கள் வெடிக்கத்தான் போகிறது. மீண்டும் மற்றொரு செய்தி களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.